ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 8வது பாடத்தில் எடுத்துக்காட்டு 8 9 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8 9 கொடுக்கப்பட்ட தரவின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 3 5 7 8 ஒவ்வொரு தரவு புள்ளியையும் 4ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் மதிப்பிற்கு திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த புள்ளிகளை 4ஆல் ஒன்றொன்னையும் 4ஆல் பெருக்கி வர்ற தரவுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த முறையில் தான் கண்டுபிடிக்கணும்னு அவங்க கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியான முறை எது அப்படின்னா நேரடி முறை தான். ஏன்னா அதில் தான் சராசரியும் கண்டுபிடிக்க தேவையில்லை, டேபிள் வேல்யூவும் எக்ஸ்ஐ அப்புறம் எக்ஸ்ஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். அதனால் நான் நேரடி முறை, இந்த முறைன்னு கொடுக்காததுனால நான் நேரடி முறையிலேயே போட போகிறேன். பாருங்கள், இப்போ திட்ட விலக்கம் ஃபார்முலா என்ன? திட்ட விலக்கம் சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். என் வேணும், எக்ஸ்ஐ வேணும், எக்ஸ்ஐ ஸ்கொயர் வேணும். இப்போது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ஃபார்முலா எழுதிட்டோன்னு வைங்க. இப்போ அதில் நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும், டேபிள் வேல்யூவில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அப்போ என்னங்கிறது அவங்க கொடுத்துருக்குற நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஏறுவரிசையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏறுவரிசையில் எழுதணும். இது ஏறுவரிசையில் தான் இருக்குது, அதனால் நான் எழுத போகிறதில்ல. அடுத்து என்னங்கிறது இங்கே எத்தனை நம்பர் இருக்குதுன்னு எண்ணி எழுதுவோமா? 1 2 3 4 5. அப்போ n ஈக்குவல் டு 5. ஓகே. இப்போ எக்ஸ்ஐ வேணும், எக்ஸ்ஐ ஸ்கொயர் வேணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ எழுதுகிற பாருங்கள். எக்ஸ்ஐனா அவங்க கொடுத்துருக்குற நம்பரை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5 7 8. ஓகேவா? இப்போ எக்ஸ்ஐ ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 2 2 4 3 9 5 25 7 7 49 8 8 64. ஓகேவா? இப்போது சமேசன் எக்ஸ்ஐ வேணும், சமேசன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் வேணும். அப்போது சமேசன்னா கூடுதல், இதை எல்லாத்தையும் கூட்டி எழுதணும். சமேசன் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு இதையெல்லாம் கூட்டுங்க. 2 3 5 5 5 10 10 17 17 கூட ஒரு 8 கூட்டினா 25. அடுத்து அதே மாதிரி சமேசன் எக்ஸ்ஐ ஸ்கொயருக்கு கூட்டணும் அப்படின்னா 4 9 13 13 ஒரு 5 18 18 ஒரு 9 27 27 ஒரு 4 31 31க்கு 1 மிச்சம் 3 இருக்குமா? 3 2 5 5 4 9 9 ஒரு 6 15 151 வருது. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ்ஐ ஸ்கொயர். எக்ஸ்ஐ ஸ்கொயருங்கிறது இது. இப்போ 151 பை என்னங்கிறது 5 மைனஸ் சமேசன் எக்ஸ்ஐங்கிறது 25. 25 பை என்னோட வேல்யூ 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ சிக்மா ஈக்குவல் டு இதையே நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா 4 5 5 15ன்னு வருதா? அடுத்து 15க்கு அப்புறம் 1 தான் இருக்குது. 1 கீழே இறக்கணும் அப்படின்னா அதில் அடங்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 0 போட்டுட்டு அடுத்து ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்த்தணுன்னா 10ன்னு ஆகும். 10ல் எத்தனை 5 வருது? 2 5 10. ஓகேவா? அடுத்து மைனஸ் 1 5 5 5 25. இப்போ எழுதணும் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? 30.2ன்னு இருக்குது. மைனஸ் இங்கே 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 25. சரியா? இப்போ இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 30.2லேருந்து 25 போயிடுச்சு அப்படின்னா 5.2ன்னு வருமா? இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போது பாருங்கள், இங்கே வந்து புள்ளி இருக்கனால இந்த நம்பரை நான் ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 5 எடுக்கும்போது 5க்குள்ளே வர மாதிரி ஸ்கொயர் நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 2 4ன்னு எடுக்கலாமா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா 1. இப்போ பாருங்கள், இந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அப்போ 2 2 4. இங்கே 2 நான் கீழே இறக்கணும். அதுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, நான் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ 2 இறக்கணும். எப்போவுமே 2 நம்பர் ஜோடியாக தான் இறக்குவோம். அப்போ இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு 0 சேர்த்த போகிறேன். இப்போது 2 20ன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த நம்பரை நம்ம 2ஆல் பெருக்கி எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பரை தான் இங்கே போடணும். 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா வர்ற ஆன்சர் 120க்கு உள்ளே வரணும். என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே 1 போட்டோன்னா 41. 41 2 தடவை போடும்போது 82ன்னு வரும். அதே 3 தடவை போடும்போது 120க்கு மேலே போயிடும். அப்போ நான் 2 தடவையே போடுறேன். 2 தடவை போடும்போது 2 2 4 4 2 8 84ன்னு வருது. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா
6ன்னு வருது. இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணும். அதாவது புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் வர மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அப்போது இதை மறுபடியும் 2ஆல் பெருக்கும்போது 2 2 4, மறுபடியும் 2 2 4. இப்போ இங்கே 2 0 நான் மறுபடியும் சேர்த்துறேன். இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு 8 தடவை போட்டோன்னு வைங்க, 8 நாங்க 32ன்னு வரும், 3200ன்னு வரும். அப்போ இந்த 40 எக்ஸ்ட்ரா ஒரு 8 தடவை போடும்போது இதுக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறதுனால நான் 8ன்னு போடுற பாருங்கள். 8 8 64, மீதி 6, 8 நாங்க 32, 32 ஒரு 6, 38 மிச்சம் 3, 8 நாங்க 32, 32 ஒரு 3, 35. ஓகேவா? இப்போ நம்ம போட்டது கரெக்டு தான், ஏன்னா இதுக்குள்ளே அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் இதிலேருந்து இதை கழிக்கணுமா? அடுத்து கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5, இது 10ன்னு ஆகும். இங்கேருந்து மறுபடியும் கடன் வாங்கும்போது இது 9, இது 10ன்னு ஆகும். 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 8 போச்சுன்னா 1. ஓகேவா? 16ன்னு வருது. இப்போ மறுபடியும் இது கூட நான் 2 0 சேர்த்துறேன். இதை மறுபடியும் பெருக்கி 2ஆல் பெருக்கி எழுதணுமா? அப்போது 2 8 16, மிச்சம் 1, 2 2 4, 4 1 5, அடுத்து 2 2 4. ஓகே, மறுபடியும் இந்த நம்பர் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது இதுக்குள்ளே அடங்கணும். பாருங்கள், நம்ம இங்கே எந்த நம்பர் போட்டாலும் 4560, சப்போஸ் நான் 1ன்னு போட்டாலும் 4561ன்னு தான் வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்ன இருக்குது? 1600 இருக்குது. அப்போது இதுக்குள்ளே இது அடங்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 போடுறேன். இப்போ புள்ளிக்கு அப்புறம் 3 தானே கிடச்சிருச்சா? இப்போ அவ்வளோதான். பாருங்கள், எடுத்து போடலாம் பாருங்கள். இப்போ இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2.28ன்னு வந்திருக்கு. இது தோராயமான மதிப்பு தான். அப்போ சிக்மா ஈக்குவல் டு தோராயமாக 2.28. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்? இதோட ஒரு தருவ புள்ளி கூடயும் 4 பெருக்கி வர்ற ஆன்சருக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 4ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் மதிப்பிற்கு திட்ட விலக்கம் காண்க. அப்போ பெருக்கலாம் பாருங்கள். 4ஆல் பெருக்கினால் வரும் புதிய தரவு புள்ளிகள். பெருக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இருக்கா? அப்போ 2 கூட 4 பெருக்குனா 2 நாங்க 8, அடுத்து 3 கூட 4 பெருக்குனா 3 நாங்க 12, 5 கூட 4 பெருக்கும்போது 5 நாங்க 20, 7 கூட 4 பெருக்கும்போது 7 நாங்க 28, 8 கூட 4 பெருக்கும்போது 8 நாங்க 32. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்கிறது 8, 12, 20, 28, 32. இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் திட்ட விலக்கம் போட போகிறோம். பாருங்கள், திட்ட விலக்கம்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation xi square by n minus summation xi by n the whole square. இப்போது என்னங்கிறது இங்கே அதே தான். எவ்வளோ? 5 நம்பர் தான் இருக்குது, அதனால் என்னங்கிறது 5 தான். இப்போ xi போடணும், xi ஸ்கொயர் போடணுமா? xi ஸ்கொயர் இப்போ போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல எடுத்து எழுதிற 8, 12, 20, 28, 32. இப்போ இதையெல்லாம் ஸ்கொயர் பண்ணணுமா? பண்ணால் 8 8 64, 12 12 144, 20 20 400, 28 28 பெருக்கணும் அப்படின்னா இங்கே நான் பெருக்கிற பாருங்கள், இந்த சைடில் பெருக்கிறேன். 28 × 28, 8 8 64, மிச்சம் 6, 8 2 16, 16 6 22, 8 2 16, மிச்சம் 1, 2 2 4, 4 1 5. இப்போ 4 8 2 7. இப்போ எடுத்து எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள், 32 32 32 பெருக்கும்போது 2 2 4, 3 2 6, 3 2 6, 3 9. இப்போ கூட்டினோம் அப்படின்னா 4 6 6 12, மிச்சம் 1, இங்கே 10, 1024ன்னு வருது. இப்போ பாருங்கள், சமேசன் xi வேணும், xi ஸ்கொயர் வேணும். அப்போ சமேசன் xi ஈக்குவல் டு, இப்போ இதையெல்லாம் கூட்டினோம் அப்படின்னா பாருங்கள், 8 2 10, 10 8 18, 18 2 20, 20க்கு 0, மிச்சம் 2 2 3, 3 2 5, 5 2 7, 7 3 10, 100ன்னு வருதா? இப்போ இதையெல்லாம் கூட்டுறோம். அதை கூட்டினோம் அப்படின்னா சமேசன் xi ஸ்கொயரோட வேல்யூ ஈக்குவல் டு 4 4 8, 8 4 12, 12 4 16, 16க்கு 6, மிச்சம் 1, 6 1 7, 7 4 11, 11 1 8 19, 19 2 21, 21க்கு 1, மிச்சம் 2, 2 1 3, 3 4 7, 7 7 14, 14 இங்கே ஒரு 0 இருக்குது, 14க்கு 4, மிச்சம் 1, இங்கே 1 இருக்குனால 2, 2416ன்னு வருது. இப்போ இதை கொண்டு போய் இங்கே போடலாம் பாருங்கள். போட்டால் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் xi ஸ்கொயருக்கு 2416
16ன்னு வந்திருக்கு. என்னோட வேல்யூ 5 மைனஸ் சமேஷன் xiயோட வேல்யூ 100 the whole square. ஓகேவா? இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த நம்பரை 5ஆல் இப்போ வகுத்தோம் அப்படின்னா இங்கே நான் வகுக்கிற பாருங்கள் சைடில். இப்போ 5ஆல் வகுக்கும்போது 4 5 20 மிச்சம் 4 1 கீழே இறக்கணும் அப்படின்னா 8 5 40 மிச்சம் 1 16 15 15 மிச்சம் 1 புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா 2 5 10. ஓகேவா? இப்போ 0ன்னு வருதா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 483.2. இங்கே நான் போடுற பாருங்கள் ஆன்சர் என்ன வந்தது 483.2. இப்போ இங்கே ஓரஞ்சு 5 25 100. இப்போ 20 ஸ்கொயர் பண்ணும்போது 20 20 400ன்னு வரும். இப்போ பாருங்கள் இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 483.2லேருந்து 400 போயிடுச்சுன்னா 83.2ன்னு வருமா? இப்போ பாருங்கள் இதை நான் எப்படி மாற்றி எழுதுறேன் அப்படின்னா இப்போ இதுக்கே அப்படியே வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்னொரு தடவை நம்ம வர்க்கமூலம் போடணும். இப்போ நான் இப்போ மாற்றி எழுதுற பாருங்க எப்படின்னு ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 5.2. ஓகேவா? இது கூட பெருக்கினாலும் இதே ஆன்சர் தான் வரும். இதைத்தான் நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் சிக்மா ஈக்குவல் டு 16ங்கிறத நன்னாங்கு 16ன்னு 4 பெருக்கல் 4ன்னு எழுதலாமா? இதை 4 இன்ட்டு 4ன்னு எழுதும்போது ரூட்டில் இருக்கும்போது 2 நாளுக்கு ஒரு நாள் நம்ம வெளியே எடுத்துருவோம். அப்போ 4 ரூட் 5.2ன்னு வருமா? இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு பாருங்கள். இந்த 5.2க்கு தானே நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2.28. அப்போ 5.2க்கு பதிலாக 2.28ன்னு போட்டுடலாமா? இப்போ இங்கே பாருங்கள் அதனால தான் நான் இப்படி மாற்றி எழுதினேன் 16 இன்ட்டு 5.2ன்னு போட்டேன். இப்போ இது 5.2க்கு நம்ம ஆன்சர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 4 பெருக்கல் நம்ம ரூட் 5.2க்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் 2.28. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்கள். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 4 8 32 மீதி 3 4 2 8 8 3 11 11க்கு 1 மிச்சம் 1 4 2 8 8 1 9. இப்போ இங்கே எத்தனை ஸ்தான தள்ளிப்புள்ளி இருக்குது? 2 ஸ்தான தள்ளிப்புள்ளி இருக்குது. அப்போ நான் 2 ஸ்தான தள்ளிப்புள்ளி வச்சேன்னா 9.12. அப்போது சிக்மாவோட வேல்யூ தோராயமானது தான் 9.12. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.